வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் பள்ளி மாணவர்களிடையே நடத்தப்பட்ட அடிப்படை தமிழ், ஆங்கிலம் மற்றும் கணித திறன் தேர்வில் 7.29 லட்சம் மாணவர்கள் தோல்வியடைந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளி கல்வித்துறை சார்பில் நடத்தப்பட்ட இந்த திறன் தேர்வானது மாணவர்களின் அடிப்படை கற்றல் திறன்களை கண்டறியும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டது. அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் 16,07,995 மாணவர்களில் 8,02,214 மாணவர்களுக்கு இந்த திறன் தேர்வு நடத்தப்பட்டது. கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற இத்தேர்வுக்கான முடிவுகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன. தேர்வு எழுதிய 8,02,214 மாணவர்களில் 7,29,663 மாணவ மாணவிகள் அடிப்படை திறன்களில் தேர்ச்சி பெறவில்லை. இதன் மூலம் தேர்வு எழுதிய மாணவர்களில் 91% அதிகமானோர் பின்னடைவை சந்தித்துள்ளது தெரியவந்துள்ளது. மொத்தமுள்ள மாணவ மாணவிகளில் 45.38% பேருக்கு அடிப்படை கல்வி திறன்கள் இல்லை என்ற அதிர்ச்சியூட்டும் தகவலும் வெளியாகியுள்ளது. இந்த திறன் தேர்வில் மாணவர்களின் தோல்வி விகிதம் மாவட்ட வாரியாகவும் வேறுபடுகிறது. நீலகிரியில் அதிகபட்சமாக 67.41% மாணவர்கள் தோல்வியடைந்துள்ளனர். இங்கு தேர்வு எழுதிய 7,378 மாணவர்களில் 6,322 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். பெரம்பலூரில் 65.85% மாணவர்கள் தோல்வியடைந்துள்ளனர். 16,311 மாணவர்களில் 10,741 பேர் தோல்வியுற்றனர். திருச்சியில் 29,806 மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லை. சென்னையில் 31,233 மாணவர்கள் தோல்வியடைந்துள்ளனர். 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி முறை அமலில் இருப்பதால் மாணவர்களின் கல்வித்தரம் குறித்து தொடர்ந்து கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் அடிப்படை எழுத்து, வாசிப்பு மற்றும் எளிய கணக்குகளில் கூட மாணவர்கள் பின்னடைவை சந்தித்துள்ளது குறித்து கல்வித்துறை அதிகாரிகள் கவனம் செலுத்தி வருகின்றனர். திறன் தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் மற்றும் கவனம் செலுத்தி கற்பிக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது.